தங்க பிள்ளையே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் நிச்சயமாக இதை முழுவதுமாக கேட்பவர்களுக்கு நான் மிகப்பெரிய பரிசை கொடுக்க போகிறேன். அதனால் உன்னுடைய உறவையும் இந்த பதிவின் மூலமாக சேர்த்து வைக்கப் போகிறேன். அதனால் நான் சொல்வதை கண்களை மூடி கேட்க வேண்டும். அப்படி நீ கேட்டுவிட்டால் உன்னுடைய விஷயங்கள் எதுவாயினும் இந்த வாராகி தாயானவள் 3 நாட்களுக்குள் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். அதனால் என் தங்க பிள்ளையே, நீ கொஞ்சம் இப்பொழுது ஆழமாக யோசித்து அழுது கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இன்று நான் உன் கண்ணெதிரே தோன்றி உன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கி உனக்கு தீராத பிரச்சனை எதுவாயினும் நான் தீர்த்து வைக்கிறேன் என்று பேச வந்திருக்கிறேன். என் வார்த்தைகளை எப்படி நீ கேட்க வேண்டும் தெரியுமா? மன அமைதியுடன் தனிமையில் கேட்க வேண்டும். பலருடன் பேசிக்கொண்டு கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் இந்த தாயின் வாக்கு உனக்கு எதுவும் புரியாது. அது நிச்சயமாக சத்திய வாக்காக மாறாது. தயவு செய்து என்னுடைய கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் தனிமையில் அமைதியாக உட்கார்ந்து, என் தாய் ஏதோ எனக்கு ஒரு வழியை காமிக்க வந்திருக்கிறார்கள், எனக்கு தீராத பிரச்சனைக்கு தீர்வுகளை கொடுக்க வந்திருக்கிறார்கள், அதனால் நான் தைரியமாக கேட்க வேண்டும் என்று என் வாராகி தாயானவள் சொல்ல வந்திருக்கிறார்கள் என்று தைரியமாக தனிமையில் கேட்டால் உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இது சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே. சில நாட்களாக ஒரு சில உறவால் நீ அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாய். என்னதான் அவர்களுக்கு உன்னை புரிய வைத்தாலும் பல விஷயங்களில் புரியாமல் உன்னை பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது தூக்கி எறிந்து விட்டார்கள். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் உனக்கு நான் உயிராக இருப்பேன், உபாசம் செய்வேன், உனக்கு உதவி செய்வேன், அப்படி என பல பொய்களை, அன்பான வார்த்தைகளை அள்ளி கொட்டினார்கள். ஆனால் என் தங்க பிள்ளை, இவர்கள் நம் வாழ்க்கையில் முழுவதுமாக நம்முடன் இருப்பார்கள், நம்முடன் பேசுவார்கள், நம்முடனே இருப்பார்கள் என என் தங்க பிள்ளை அப்பட்டமாக அந்த மனிதரை நம்பியது. ஆனால் அந்த மனிதரோ உன் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளும் அளவிற்கு பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது நண்பர்கள் அப்படி என புதியதாக உறவுகள் அறிமுகமாகும் பொழுது அவர்கள் உன்னை அலட்சியம் செய்து விட்டார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையே, இன்று இந்த தாய் சொல்வதை நீ கவனமாக கேள். என்ன தெரியுமா? ஒவ்வொரு தருணத்திலும் இந்த தாய் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். எவர் உனக்கு துரோகம் செய்கிறாரோ, எவர் உனக்கு கெடுதல் செய்கிறாரோ, எவர் உனக்கு கெட்டது செய்கிறாரோ, எவர் உன்னை ஏமாற்றுகிறாரோ, எவர் உனக்கு செய்வினை செய்கிறார்களோ, இவர்கள் அனைவரையும் இந்த தாய் வந்து உன்னுடைய பக்கத்தில், அப்படியல்ல என் தங்க பிள்ளையே, உன்னுடைய நுனி விரல் கூட அந்த நபர் கண்டிப்பாக உன் மீது வைக்க முடியாது. ஏனென்றால் இந்த தாயின் மீது கை வைத்த பிறகுதான் உன் மீது கை வைக்க முடியும். உனக்கு நான் காவலாக உன் வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன். நான் ஏன் தெரியுமா வாசலில் அகல் தீபம் ஏற்ற சொல்கிறேன்? இப்பொழுது சொல்கிறேன், புரிந்து கொள். ஏனென்றால் தாயே, நான் வாசலில் தீபம் ஏற்றுகிறேன், ஆனால் நீங்கள் வந்தீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை தாயே என்று ஒரு சில தங்க பிள்ளைகள் கேட்கிறார்கள். இதோ இந்த தாய் பதில் சொல்கிறேன். ஏனென்றால் என் புகைப்படத்திற்கு முன்னாலோ அல்லது சிலைக்கு முன்னாலோ நீ என்னிடம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் என்ன என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த வாராகி தாயானவள் பதில் சொல்வேன். அது நிச்சயமாக நீ கேட்ட கேள்விகளுக்கு தீர்வுகளும் கிடைக்கும், பதிலும் கிடைக்கும். இந்த வாராகி தாயானவள் பல ரூபத்தில் உனக்காக நிச்சயமாக வந்து தீர்வுகளை வழங்கி விடுவேன். அதனால் நீ கேட்ட ஒரு சில தங்க பிள்ளைகளுக்கு வாசலில் ஏன் தீபம் ஏற்ற வேண்டும்? ஆனால் தங்க பிள்ளையே, உன்னை கெட்டவர்கள் உன் இல்லத்தில் நுழையக்கூடாது, துரோகிகள் உன் இல்லத்தில் நுழையக்கூடாது. அதே போல் எவராவது உனக்கு செய்வினையை செய்து கொண்டு உன் இல்லத்திற்கு வர நினைத்தாலே போதும், அவர்கள் சாம்பலாக்கி விடுவேன். அதனால்தான் எப்பொழுதும் இரவு முழுவதும் உன் வீட்டு வாசலிலே நின்று நான் காவல் காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. அதனால்தான் இந்த தாய் உன் இல்லத்தில் முழுமையாக இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் உனக்காக நீ நிம்மதியாக தூங்க வேண்டும், இந்த கெட்ட மனிதர்களிடம் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும், இந்த எதிரிகள், துரோகிகள், செய்வினைகள் இருந்து என்னுடைய தங்க பிள்ளையை மன நிம்மதியோடு உறங்க வைக்க வேண்டும் என்றுதான் இந்த தாய் மடி மீது அல்ல என் தங்க பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தையே என் மடி மீது வைத்து
நான் உன்னை காவல் காத்து கொண்டிருக்கிறேன், உனக்கு தாலாட்டு பாடி கொண்டிருக்கிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, இப்பொழுது புரிகிறதா நான் ஏன் வீட்டு வாசலில் தீபத்தை ஏற்ற சொல்கிறேன் என்று? இப்பொழுதாவது புரிந்து கொள். இனிமேல் இந்த தாயிற்காக ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் வீட்டு வாசலுக்கு வெளியே சிகப்பு திரியிட்டு அகல் தீபத்தை வைத்து வலதுபுறம் இடதுபுறம் இருபுறமும் தலைவாசலில் கீழே வைத்து சிகப்பு மலர் எதுவாயினும் சிகப்பு மலரை வைத்து எனக்காக அகல் தீபத்தை ஏற்றினால் இரவு முழுவதும் அல்ல, ஒரு நாள் முழுவதும் அல்ல, இந்த உலகத்தில் நீ வாழக்கூடிய எத்தனை இரவுகளோ அத்தனை இரவுகள் இந்த தாய் உன்னுடைய இல்லத்திற்கு வருவேன் தாலாட்டு பாடி என் தங்கப்புள்ளையின் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனைத்தையும் துரத்தி அடித்துவிட்டு நிம்மதியான உறக்கத்தை கொடுத்து என் தங்கப்பிள்ளையை தாலாட்டி சீராட்டி என் தங்கப்பிள்ளை பல மனிதர்களால் வேதனைப்பட்டிருக்கிறது, பல மனிதர்களால் கஷ்டம் அனுபவித்திருக்கிறது, பல மனிதர்களால் ஒவ்வொரு தருணமும் என் தங்கப்பிள்ளை நொந்து போயிருக்கிறது. அதையெல்லாம் மறக்க வைக்க வேண்டும் என்றால் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த தாய் மட்டும்தானே இருக்கிறேன், வேறு எவராலும் இருந்தாலும் எந்த ஒரு பலனும் இல்லை. பல மனிதர்கள் நல்லவர்கள் என்று நம்பினாய், ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுடைய சுயநலத்தை பயன்படுத்தி கொண்டு என்னுடைய தங்க பிள்ளையை மிகப்பெரிய துரோகத்திற்கு ஆளாக்கி விட்டார்களே. என் தங்க பிள்ளை அழுது கொண்டிருக்கிறதே என்பதை இந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் என் தங்க பிள்ளையே உன் இல்லத்திற்கு வருகிறேன், இந்த தாய் ஒவ்வொரு தருணமும் உனக்கு துணை இருந்து வழி நடத்துகிறேன் என்று நான் சொல்லுகிறேன். என் தங்க பிள்ளையே, இந்த தாய் எது செய்தாலும் உனக்கு நல்லதுதான் செய்வேன், எதை கொடுத்தாலும் நிரந்தர சந்தோஷத்தை கொடுப்பேன். ஒரு சில உறவுகள் உன்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று மனம் குமுறாதே என் தங்க பிள்ளையே. மனம் குமுறினால் இந்த தாயின் உள்ளம் தாங்காது. நீ தைரியமாக இரு. எது உன்னை கஷ்டப்படுத்தியதோ, எது உன்னை கலங்கடித்ததோ, நீ இதையெல்லாம் வாழவே மாட்டாய் என்று சாபமிட்டதோ, அவர்கள் கண் முன்னே என்னுடைய தங்க பிள்ளையை நான் வாழ வைப்பேன். இந்த வாராகி தாய் உனக்கு துணை இருந்து உன்னை நிச்சயமாக வழி நடத்துவேன். உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு தருணமும் சந்தோஷமயமாக்கி நான் உனக்கு உயர்வுகளை கொடுக்கிறேன். வாழ்க்கை என்ற உச்சத்தை தொடும் அளவிற்கு, மற்றவர்கள் போற்றும் அளவிற்கு இந்த வாராகி தாய் உன் வாழ்க்கையை உயர்த்துவேன். இது சத்திய வாக்கு, இது சாதாரண வாக்கு இல்லை என்பதை இந்த பதிவின் மூலமாக புரிந்து கொள். நீ கண்ணீர் வடித்தால் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. அதே போல் எவராவது உன்னை கண்ணீர் வடிக்க வைத்தால் நிச்சயமாக அவர்களை நான் சாம்பல் ஆக்கி விடுவேன் என்பதை மறந்து விடாதே. நான் இல்லை என்று ஒரு முறை கூட நீ நினைவில் வைத்து எண்ணம் கொள்ளாதே. அதே போல் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கெல்லாம் அன்னை இருக்கிறார்கள், மற்றவர்களுக்கெல்லாம் தந்தை இருக்கிறார்கள், மற்றவர்களுக்கெல்லாம் உற்றார் உறவினர்கள் இருக்கிறார்கள், அனைவரும் இருக்கிறார்களே, எனக்கு யாரும் இல்லையே என்று ஒரு கணம், ஒரு நிமிடம் கூட, கண்ணிமைக்கும் நிமிடம் கூட நீ நினைக்க கூடாது. ஏன் தெரியுமா? உனக்கு காவலாக உன் வீட்டு வாசலில் நான் நின்று நீ தூங்க வேண்டும், நீ நிம்மதியாக உறங்க வேண்டும். பல கஷ்டத்தை தாண்டி என் தங்க பிள்ளை வந்திருக்கிறது. தாயின் மடியில் படுத்து ஆராரோ ஆரிரோரோ என்று என் தங்க பிள்ளைக்கு பாட்டு பாடி உன்னுடைய இல்லத்தையே தாங்குகிறேன். ஆனால் நான் இல்லை என்று நீ அப்படியே அழக்கூடாது. எனக்கு இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்று நீ மனம் குமரி அழக்கூடாது. இந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியாது. அதை மட்டும் நீ நினைவு வைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே. பிறகு நான் இதை சொல்லிய பிறகும் நீ அழுதால் இந்த தாய் உன் இல்லத்திற்கு வரமாட்டேன். என்ன என் தங்க பிள்ளையே, இந்த தாய் இவ்வளவு சொல்லியும் நீ அழுதால் எனக்கு கோபம் வரும் அல்லவா? என் தாய் இருக்கிறார்கள் என்று நம்பியோடு இருந்தால் அந்த நம்பிக்கையாலே நான் ஓடோடி வந்து விடுவேன் என் தங்க பிள்ளையின் இல்லத்திற்கு. அதனால் வரும் வெள்ளிக்கிழமை, அதே போல் செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி தினம், பஞ்சமி தினம், அமாவாசை தினத்தில் இந்த தாய் வருவார்கள். என் இல்லத்தை காவல் காப்பார்கள், என் உள்ளத்தை பார்ப்பார்கள், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பார்கள் என என்னுடைய தங்க பிள்ளை எனக்காக வாசலில் தீபத்தை ஏற்றி வைத்தால் இந்த வாராகி தாய் வருவேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் நான் தீர்த்து வைப்பேன். அதனால்
தைரியமாக இருக்க வேண்டும். எதை நினைத்தும் பயம் கொள்ளாதே. இந்த தாய் உன்னுடன் இருக்கும் வரை எந்த தீய சக்தியும் உன்னை கிட்ட நெருங்காது. இந்த தாய் உனக்கு கவசமாக மாறி எங்கு சென்றாலும் என் கண் இமைக்குள் வைத்து உன்னை காப்பாற்றுவேன் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த தாயிற்காக ஒரு சிறு விஷயத்தை செய். உன்னை போல ஒரு சில தங்க பிள்ளைகள் தனிமையில் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவருக்கெல்லாம் உன் பொன்னான கரங்களால் பகிர்ந்து விடு. யார் யார் இல்லத்திற்கு போய் நான் சேர வேண்டுமோ அவர் இல்லத்திற்கு நான் சென்று விடுவேன் என் தங்க பிள்ளையே. அதனால் உன் பொன்னான கரங்களால் இந்த பதிவினை தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் பகிர்ந்து விடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, அந்த கலர்ஸ் வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இப்போ திரும்பவும் வந்து ரீகலர் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 1399 ரூபா, 1399 ஒன்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் காயின் வந்து ஃப்ரீங்க. சரிங்களா? கலர்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, வாட்ஸ்அப் தெரியுத புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு கலருங்க. சரிங்களா? இது ஒரு கலருங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அதே நம்பருக்கு காலும் பண்ணிக்கலாம், கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை கலர்ஸ் கேட்டாலும் நான் வந்து உங்களுக்கு கலர்ஸ் அனுப்பிச்சி விடுறேங்க. சரிங்களா? பார்த்துக்குங்க. எல்லாருமே இந்த கலர் வந்து வியர் பண்ணலாம், அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.